Hi students. So இப்போ இந்த வீடியோவில் நம்ம விஷாரத் பூர்வாத் ஆகஸ்ட் எக்ஸாம் 2022க்கான important and expected questions for paper 1, paper 2 and paper 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த நம்ம லெட்டர்ஸ்க்கு எந்தெந்த லெசன்ஸ்லேருந்து வரும் உங்களுக்கு அண்ட் தென் எவ்வளோ மார்க்ஸ் வரும்ன்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் தென் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த விஷாரத் பூர்வாத் லெசன்ஸ்க்கான வீடியோஸ் லிங்க் ஆல்சோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த மாடல் பேப்பர்ஸ் சொல்லியிருக்கோம். இந்த மாடல் பேப்பர்ஸும் 3 டைப்ஸ் ஆஃப் மாடல் பேப்பர்ஸ் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதையுமே ரெஃபர் பண்ணி ஸோ எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விஷாரத் பூர்வாத் ஆகஸ்ட் 2022க்கான எக்ஸ்பெக்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ விஷாரத் பூர்வாத் அண்ட் விஷாரத் உத்ராத் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அது இன்னைக்கு உங்களுக்கு அந்த விஷாரத் பூர்வாத் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து பேட்டர்ன் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வைஸ் நம்ம வந்து இது பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் அந்த கொஷின் பேப்பர்ஸ் வச்சு உங்களுக்கு எந்த ரோமன் லெட்டர்ஸில் இஆர்சி கேட்க போகிறாங்க, எந்த ரோமன் லெட்டர்ஸில் உங்களுக்கு எஸ்ஏஸ் இருக்கும், கிராமர்ஸ் இருக்கும், அண்ட் தென் எவ்வளோ மார்க்ஸு நீங்கள் எத்தனை அட்டன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கொஷின் பேப்பர் பேட்டர்ன்ஸ் வச்சு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 தான் நம்ம பார்க்க போகிறது. ஓகே, ஸோ பேப்பர் 1ல் நமக்கு ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கின்ஹிங் சார் அவதரணோங்கி சப்ரசங்க் வியாக்கியா கீச்சியே. அதாவது இதில் உங்களுக்கு 4 இஆர்சி எழுதணும். ஓகேவா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு எத்தனை கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்லேன்னு பார்த்தீங்கன்னா 6 ரோமன் லெட்டர் 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 4 அட்டன் பண்ணணும். ஓகேவா? 6 கொடுத்துட்டு 4 அட்டன் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம எந்த லெசன்ஸ் நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம் அட்டன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த நவீன் கத்திய சைனிகா இருக்கு இல்லையா, அந்த புக்கில் டெக்ஸ்ட் புக் இருந்ததுன்னா டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நவீன் கத்திய சைனிகான்ற நீங்கள் கைடு யூஸ் பண்ணுறது வந்து அதிலே உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜ்லேயே இருக்கும். ஓகே, ஸோ நவீன் கத்திய சைனிகாவில் இந்த ஃபர்ஸ்ட் 6 லெசன் இருக்கு இல்லையா, போலாராம் கா ஜீவ், மேஹமான் சே பகவான் பச்சாயிங், நம்பரோங் வாலி திஜோரி, கஃபன், குங்டா, வல்லபாயி பட்டேல், இந்த 6 லெசனில் இருக்கிற இஆர்சியை வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டருக்கு இந்த ஃபர்ஸ்ட் 6 லெசனில் இருக்கிற சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா. ஸோ இதுலேயே நமக்கு எவ்வளோ மார்க்ஸ் நம்ம கொடுக்க போகிறாங்க, 20 மார்க்ஸ் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஒரு இஆர்சிக்கு பார்த்தீங்கன்னா 5 மார்க். ஸோ நம்ம 4 எழுத போகிறோம். ஸோ ஈஸியாக நம்ம 20 மார்க்கு ஸ்கோர் பண்ணிடலாம். நம்ம எத்தனை லெசன் படிக்க போகிறோம், ஃபர்ஸ்ட் 6 லெசன்ஸ்க்கு தான் நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15 லெசன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15. அதில் ஃபர்ஸ்ட் 6 லெசனோட இஆர்சி நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ஹையஸ்ட் மார்க் இதுதான் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படித் புஸ்தகி ஆதார் பர் போலாராம் கா ஜீவ், ஏதாவது ஒரு ஸ்டோரியை பற்றி சாராங்ஷ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அதுதான் லெசன் பாடுக்கா சாராங்ஷ், ஏதாவது ஒரு லெசனுடைய சாராங்ஷ் கேட்குறாங்க. அது வந்து உங்களுக்கு 20 மார்க். ஸோ திஸ் ஆர் தட் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன லெசன்ஸ் ரீட் பண்ணிக்கலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன் இருக்கு இல்லையா, போலாராம் கா ஜீவ், மேஹமான் சே பகவான் பச்சாயின், நம்பரோங் வாலி திஜோரி, கஃபன், இந்த 4 லெசனையுமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த லெசன் தரவு பண்ணிட்டாலே இஆர்சி நம்ம கவர் பண்ண மாதிரி ஆயிரும் பாருங்க. ஏன்னா இஆர்சிக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 6 லெசன் படிக்கணும்னு பார்த்தோம். ஸோ அதில் நீங்கள் எஸ்ஏவே ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸ்க்கு படிச்சிடும் போது இஆர்சி நமக்கு அதிலே கவர் ஆயிடும். ஸோ இப்போ இஆர்சிக்குன்னும் போது இந்த 2 லெசன் தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ செகண்ட் ரோமன் லெட்டருக்கு நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசனை வந்து நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஈஸி நம்ம 20 மார்க் அதில் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நிர்மலான்ற டெக்ஸ்ட் புக்கில் உங்களுக்கு இருக்கிறது. இது கைட்லையுமே உங்களுக்கு அந்த நிர்மலான்ற ஹெட்டிங்ஸ் இருக்கும். ஸோ புக்கு இல்லைன்றவங்க ஒரி பண்ண வேண்டாம். ஸோ உங்கள் கைட்லேயே இந்த இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும், நிர்மலான்ற டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா சரித்திர சித்திரன் 4 பேரோடது கொடுத்துருக்காங்க. ஸோ நிர்மலான்றது ஒரு ஃபுல் ஸ்டோரி. உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் ஸ்டோரி ரீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பார்ட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தனித்தனி கேரக்டர்ஸாக படிக்காமல் ஃபுல் ஸ்டோரி படிச்சிட்டிங்கன்னா இந்த எல்லா கேரக்டர்ஸுமே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இது எந்த ரோமன் லெட்டர் வரும்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோமன் லெட்டரே நமக்கு அதுதான். ஓகேவா? சரித்திர சித்திரன் கேட்குறாங்க. ஓகே, ஸோ சரித்திர சித்திரன் திஸ் ஆர் தட், அதுமே இது உங்களுக்கு மார்க் பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும்.
ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன ரீட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா சரித்திர சித்திரன் டோட்டலாக 4 கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. தோத்தாராம், நிர்மலா. ஸோ கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்துடும். ஓகே, ஸோ இதில் 15 மார்க் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு டிப்னி வரப்போகுது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஃபுல்லாகவே நம்ம எஸ்சி இஆர்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் மட்டும் தான் நம்ம இஆர்சி பார்க்குறோம். மற்றதெல்லாம் கதை தான். உங்களுக்கு அந்த கதையில் இருக்கிற கேரக்டர்ஸோ டிப்னி அந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் 4th ரோம் லெட்டர், அதுலேயே அந்த நிர்மலா இதுலேயே பார்த்தீங்கன்னா கின்ஹிங் 3 पर டிப்பனியாங் லிக்கியே. ஸோ 3 டிப்பனி வந்து எழுத சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே அந்த கேரக்டர்ஸ் தான். இது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், டிப்னியாங்கில் டோட்டலாக 10 இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன ரீட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. கல்யாணி, உதயபானுலால், பாலச்சந்திர சின்ஹா, ரங்கீலி பாயி, சியாராம், பண்டிட் மோட்டேராம். ஸோ இந்த 6 பேரோட கேரக்டர்ஸ் நல்லா படிச்சிட்டிங்கன்னா நம்ம 3 ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா 5 கேட்டுட்டு 3 அட்டன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி தான் நமக்கு. ஏன்னா நம்ம எஸ்ஏ படிச்சிட்டிங்கன்னா இது ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு 6 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இது இந்த நிர்மலான்ற இதில் நமக்கு இந்த 2 ரோமன் லெட்டர்ஸ் 3rd and 4th கவர் ஆகிடும். ஸோ அப்போ மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிர்மலா இதில் நமக்கு 30 மார்க்ஸ் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிலே 3rd பார்ட்டில் நம்ம கேட்கும்போது நவீன் கஹானி கலஷ், அதாவது ஸ்டோரி. இது ஃபுல்லாக உங்களுக்கு நவீன் கஹானி கலஷ். இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ 11 லெசன்ஸில் நம்ம இதில் எந்தெந்த லெசன்ஸ் ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த ரோமன் லெட்டரில் வரும்னு பார்த்தீங்கன்னா 5th ரோமன் லெட்டரில் நமக்கு வருது. ஸோ இது வந்து 2 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஏ கஹானிக்கா சாராங்ஷ். ஓகே, ஒரு கஹானியோட சாராங்ஷ் எழுத சொல்கிறாங்க. ஸோ 2 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. நமக்கு மார்க் பார்த்தீங்கன்னா 15 மார்க். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் மார்க்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எஸ்ஏஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் நமக்கு நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 3 லெசன் இருக்கு இல்லையா, நாதாந்தோஸ், கோட்டர் அவர் குட்டீர், உஸ்னே கஹாத்தா, இந்த 3 லெசன் நீங்கள் படித்தாலே ஷுவராக நீங்கள் எக்ஸாமில் ஒன்று அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு 3 வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. உங்களுக்கு ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸ்லேயும் கேட்குறாங்க. ஸோ நாதாந்தோஸ்து, கோட்டர் அவர் குட்டீர், உஸ்னே கஹாத்தா, இந்த 3மே நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 पर टिप्पणियां किन्हें 3 पर टिप्पणी. ஸோ டிப்னின்றதும் இந்த கதைக்குள்ள வரக்கூடிய கேரக்டர்ஸை தான் நம்ம டிப்னியா இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டிப்னியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 6 லெசன் இருக்கு இல்லையா, அந்த டிப்னிக்கு வந்து இந்த 6 லெசனில் இருக்கிற டிப்னியை நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டாலே உங்களுக்கு ஈஸியாக அதில் வந்து நீங்கள் 3 அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா எத்தனை கேட்குறாங்க பாருங்கள், உங்களுக்கு 3 எழுத சொல்கிறாங்க, 5 கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு டிப்னிக்கு வந்து 5 மார்க். ஸோ இப்போ ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ எத்தனை லெசன், எஸ்சிக்கு நம்ம ஃபஸ்ட்டு 3 லெசன் படிக்க போகிறோம். அண்ட் தென் டிப்னிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 6 லெசன். ஸோ இந்த 6 லெசனில் என்னென்ன கேரக்டர்ஸ் கவர் ஆகுது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஒரு லெசனுக்கும் 2 டிப்னி இருக்கும் உங்களுக்கு இதில். ஸோ நாதான் தோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேஷவ் ஷியாமான்ற கேரக்டர்ஸ் வந்துருவாங்க. கோட்டர ஒரு குட்டீரில் சாத்தக் புத்திரம் புத்தன் வந்துருவாங்க. உஸ்னே கஹாத்தால லஹனா சிங் சுபேதாரணி, சிக்கா பதல்காயால ஷாஹனி ஷேரா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் பூரஜி, அந்த மெடிசன் இருக்கு இல்லையா, பூரஜியில் வந்து பாயி டாக்டர் வந்துருவாங்க. கூங்கேல கூங்கா சமேலி. ஸோ இந்த 12மே நமக்கு ஈஸியாக கவர் ஆகிடுது. இது ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் என்ன 12 இருக்கு படிக்கணுமா அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். நீங்கள் அந்த ஸ்டோரி படிச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்டோரியில் ஃபுல்லாக அந்த கேரக்டர்ஸை மெயின் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ அப்போ ஸ்டோரி படித்தாலே நீங்கள் இந்த கேரக்டர்ஸ் வந்து எழுதிட முடியும். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம டிப்னிக்கே எத்தனை லெசன் படிக்க போகிறோம், இந்த ஃபஸ்ட்டு 6 லெசனில் இருக்கிற டிப்னி வந்து நம்ம நல்லா தரவு பண்ணிட்டாலே உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர் நமக்கு. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு 2 பார்ட் வந்து நவீன் கத்திய சைனிகா, நெக்ஸ்ட் 3 and 4 வந்து நிர்மலாலேருந்து வருது. 4th ஒன் வந்து உங்களுக்கு நவீன் கஹானி கலஷ், அந்த 2 பார்ட்டு. ஸோ ஈஸியாக நமக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம பேப்பர் 2ல் என்னென்ன பார்ட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ பேப்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா 4 பார்ட்ஸ் நமக்கு இதில் கவர் ஆகுது. நவீன் ஹிந்தி வியாக்கரன், ஹிந்தி நிபந்த சங்கலன் ஒரு பார்ட்டு, விவகாரிக் ஹிந்தி, அண்ட் தென் அனுவாத் அபியாஸ் டிரான்ஸ்லேஷன். இந்த 4 பார்ட்ஸும் உங்களுக்கு செகண்ட் பேப்பருக்குள்ளே கேட்க போகிறாங்க. ஸோ இதில் நவீன் ஹிந்தி வியாக்கரன் அப்படின்றது என்னன்னா கிராமர் பார்ட்ஸ். உங்களுக்கு ஃபுல்லாக கிராமர் தான், அது இலக்கணம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ இந்த நவீன் ஹிந்தி வியாக்கரன்ற புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராமர்ஸ் கொடுத்துருப்பாங்க.
ஸோ இதில் டோட்டலாக நமக்கு 27 கொஷின்ஸ் மாதிரி கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ பார்ட்டாக உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ இதுவுமே நீங்கள் இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் இந்த நவீன் ஹிந்தி வியாக்கரன் டெக்ஸ்ட் புக் வச்சுருந்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்டில் உங்களுக்கு இருக்குது பாருங்கள். பஹலா கண்ட் தூசரா கண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கலாம் எக்ஸாமுக்கு. ஸோ இதில் என்னென்ன கொஷின்ஸ்னு சொல்கிறேன், அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு அப்படியே உங்களுக்கு செகண்ட். ஸோ இதில் டோட்டலாக 1 to 12 கொஷின்ஸ் நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இந்த கிராமர் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் 12 கொஷின்ஸ் தரவு பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாமில் அட்டன் பண்ணிடலாம். இது ஆக்சுவலி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மார்க். किन्हीं 4 प्रश्नों के उत्तर लिखिए. ஸோ எத்தனை கொஷின்ஸ் கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு 7 கொடுத்துருவாங்க. 7 கொடுத்துட்டு அதில் 4 அட்டன் பண்ண சொல்றாங்க. எத்தனை கொடுக்குறாங்க? 7 கொடுத்துருவாங்க. அந்த 7ல நம்ம 4 அட்டன் பண்ண போறோம். ஓகேவா? அந்த 4க்கான எந்தெந்த கொஷின்ஸ் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் 12 கொஷின்ஸ், ஸோ அதை என்னென்ன கொஸ்டின் நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். இந்த 12 கொஸ்டின் வரைக்குமே நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 4 கொஸ்டின்ஸ் அதில் அட்டன் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணி எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன 12 படிக்கணுமா, எவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். இது எல்லாமே நமக்கு வீடியோஸ் இருக்குது, கோ த்ரூ பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதில் சந்தி கிசே கஹத்தே ஹே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்வர் பற்றி கேட்டிருக்காங்க. ஸ்வர் சந்தி கிசே கஹத்தே ஹே. தேர்ட் கொஸ்டின் நம்ம என்ன படிக்கிறோம்? शब्द किसे कहते हैं. வேர்டுன்றது என்ன, சொல் என்றால் என்ன அப்படின்னு சொல்றது. व्युत्पत्ति की दृष्टि से शब्द कितने प्रकार के होते हैं. सो व्युत्पत्तिயும் நம்ம படிக்கணும். नेक्स्ट प्रयोगी की दृष्टि से. नेक्स्ट संज्ञा किसे कहते हैं. नेक्स्ट सर्वनाम, विशेषण, क्रिया, बनावट, लिंक एंड देन एकवचन. ஓகேவா? ஏக்வச்சன். ஸோ இந்த 12 கொஷின்ஸ் நீங்கள் தரவு பண்ணிட்டனாலே உங்களுக்கு ஈஸியாக நம்ம இந்த 4 கொஷின்ஸ் அதில் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கிராமர் பார்ட்டு அதில் நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்த கீஜியே வருது. அதாவது செகண்ட் ரோமன் லெட்டர் 1 வேர்ட்ஸ் மாதிரி. ஃபர்ஸ்ட் பார்ட்டுன்னு இருக்கும், பார்ட்டுன்னு இருக்கும். அதில் பார்ட்டில் சுத்த கீஜியே. ஸோ 5 மார்க்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்க. இதில் ஆப்ஷன்ஸ் கிடையாதுமா. ஸோ இதில் டோட்டலாக 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் 5க்குமே தான் ஆன்சர் பண்ணணும். சுத்த கீஜியே. ஓகே, சுத்த கீஜின்னு என்னது? கரெக்ட் சென்டென்ஸ். அவங்க சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு சில வேர்ட் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க, இல்லை ராங்காக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த சென்டென்ஸை கரெக்ட் பண்ணி கரெக்ட் சென்டென்ஸ் அதில் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். இது இருக்கு பாருங்க, சுத்த கீஜியே. ஸோ இதுவுமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க எப்படி கேட்பாங்கன்னா, மைம் உஸ் கிதாபு கோ படி. ஓகே, உஸ் கிதாப் அப்படின்றது எது எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ராங்கா இருக்கு. மைன்னே உஸ்ன்றது இங்க பஹு, கிதாப் கிதாப் கோ அப்படின்றத விட கிதாப் படி, அவ்வளவுதான். ஸோ இது மாதிரி தான் சென்டென்ஸ் வந்து ராங்கா இருக்கும், அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். அதுதான் சுத்த கீஜி. ஓகேவா? ஸோ இது டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 இருக்கு. ஸோ இதை நீங்க நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு எங்கெங்க சேஞ்ச் ஆயிருக்கும் அது பென்சில் அண்டர்லைன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுல நெக்ஸ்ட் பார்ட் சூச்சனாக்கு அனுசார் பதிலியேன்னு கேட்பாங்க. ஓகேவா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை சேஞ்ச் பண்ணுங்க, சென்டென்ஸ் வந்து மாத்துங்க அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் எல்லாமே கலந்து வரும். சூச்சனாக்கு அனுசார்ன்றது மொத்தம் 5 பார்ட் இருக்கும். அந்த 5 பார்ட்ல இருந்து ஒரு பார்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வாச்சிய பதிலியே, அதாவது ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் சொல்றோம் இல்லையா. நெக்ஸ்ட் வாக்கிய ஜோடுகர், கம்பைன் த சென்டென்ஸ், இதுமே வாச்சிய பதிலியே வந்திருக்கு. நஹி தோக்கா பிரயோக, அதாவது இங்க கொடுத்துருக்க சென்டென்ஸை ஆட் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். இதுவுமே அதுதான். ஜப் தப் ஆட் பண்ணி சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதுவுமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுலேயே பாருங்க 5 பார்ட்ஸ் இருக்கும். சூச்சனாக்கு அனுசார் பதிலி, இந்த மாதிரி 5 பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வாட்ச் பதிலி, நெக்ஸ்ட் வாக்கிய ஜோடுக்கர், செகண்ட் ஒன் வந்து வாக்கிய ஜோடுக்கர், நெக்ஸ்ட் அதுலேயே வந்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கால் பரிவர்த்தன், அதாவது இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். ஸோ அவங்க என்ன டென்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றுறது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் குச் விசேஷ சப்தோங்க பிரயோக. ஸோ அவங்க என்ன சவுண்டு கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜரூரி, ஜரூரத்துன்னு மாற்றணும், அந்த மாதிரி. நெக்ஸ்ட் குச் விசேஷ பிரயோக், இதுவுமே வந்து 2 வேர்டு கொடுத்துருவாங்க, அதை இன்சர்ட் பண்ணது. ஐதர் ஆர், நெய்தர் நார் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஓகே, பட்
அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்றது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் அந்த சூச்சனா கே அனுசார் பதில்னால வருது. இதுவுமே வந்து சாய்ஸ் கிடையாது, 5 மார்க் அப்படியே நீங்க எழுத வேண்டியதா இருக்கும். நெக்ஸ்ட் லிங்க் வச்சன், இதுவுமே அதே தான். இது ஆல்ரெடி நீங்க பிரவேசிக்காலும் படிச்சிருப்பீங்க, இந்த புக்லயும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதுவுமே உங்களுக்கு இது மட்டும் சாய்ஸ்ல இருக்கு பாருங்க. ஸோ 10 கொடுத்துருக்காங்க. சாரி, இது சாய்ஸ் கிடையாது, ஒரு இதுக்கு வந்து ½ மார்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக 10மே நீங்கள் அட்டன் பண்ணணும், 5 மார்க் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இதுவுமே லிங்க் வந்து உங்களுக்கு புக்லேயே இருக்குது. ஸோ அதை நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம பிரவேசிக்காலில் இதை நல்லா பார்த்துருக்கோம். இந்த லிங்க்லாம் வந்து டீட்டெயில் லிங்க்னா எப்படி எழுதணும், வச்சன் எப்படி எழுதணும், அதுக்கு என்ன ரூல்ஸ் எல்லாமே நம்ம பிரவேசிக்காலையுமே வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. नेक्स्ट थर्ड रोम लेटर पातीங்கன்னா रूप देखा देते हुए किसी एक विषय पर निबंध लिखिए. निबंधना என்னது நம்ம கட்டுரை இல்லையா, எஸ்ஏ. ஸோ இது 4 கொடுத்துருவாங்க, நம்ம 1 அட்டன் பண்ணணும். एक विषय पर எவ்வளோ மார்க் பாருங்க, இருக்கு 15 மார்க்ஸ் நமக்கு வரப்போகுது. தேர்ட் ரோம் லெட்டர். ஸோ இது வந்து நமக்கு நிபந்த. ஸோ இங்க பாருங்க, ஹிந்தி நிபந்த சங்கலன். ஸோ இதுலுமே வந்து உங்களுக்கு ஜென்ரல் எஸ்ஏன்னு சொல்லுவாங்க, கட்டுரை மாதிரி. ஸோ இதில் வந்து டோட்டலாக நமக்கு 20 கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த 20ல் நான் சொல்கிற கொஷின்ஸ் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன கொஷின்ஸ் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் भारत की शिक्षा प्रणाली, सेकेंड वन शिक्षा में यात्रा का महत्व, नेक्स्ट पुस्तकालय की उपयोगिता. ஓகேவா இந்த கொஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதோட 9th கொஷின் राष्ट्र भाषा हिंदी का महत्व. नेक्स्ट 14th वन वर्षा ऋतु. नेक्स्ट 16th वन वैज्ञानिक चमत्कार. இந்த 6 லெசன் நீங்க நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? எது பாரத் கி சிக்ஷா ஃபர்ஸ்ட் 3 லெசன், ஃபர்ஸ்ட் 3 லெசன், 9th லெசன், 14th லெசன் அண்ட் தென் 16th லெசன். ஓகேவா? இந்த 6 லெசனும் படிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்க முக்கியமா இந்த 3 லெசன், ஃபர்ஸ்ட் 3 லெசனை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 6 லெசன் படிச்சீங்கன்னா இன்னும் கான்ஃபிடென்ட்டா நீங்க எக்ஸாம்ல போய் எழுதலாம். ஸோ இன்னும் இம்பார்ட்டண்டா அப்படின்னா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன், அந்த பாரத்துக்கு சிக்ஷா பிரணாலி, शिक्षा में यात्रा का महत्व, पुस्तकालय की उपयोगिता, இந்த 3 லெசனை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் தான் நமக்கு. பத்திர லேக்கன். பத்திர லேக்கன் அப்படின்னா என்னன்னா லெட்டர் ரைட்டிங். ஸோ லெட்டர் ரைட்டிங் உங்களுக்கு திஸ் ஆர் தட்டுன்னு கேட்பாங்க. அதுக்குமே இப்போ மார்க் பாருங்க, 15 மார்க் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம், 15 மார்க். ஏன்னா கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், மார்க் நிறைய இருக்கு நமக்கு. ஸோ இந்த லெட்டர் ரைட்டிங்க்கு என்னென்ன படிக்கலான்றத சொல்றேன், அதுவுமே நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இதை நான் இப்போ கைடில் தான் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இது கைடில் காமிச்சாலும் இந்த ஹெட்டிங் வச்சு நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா கைட்லனா எனக்கு ஹெட்டிங்ஸ் வந்து ஈஸியாக அவங்க கொஷின்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. விவகாரிக் ஹிந்தி. ஸோ இங்கே பாருங்க, ஸோ இதில் டோட்டலாக நமக்கு கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ், அதாவது 20 லெட்டர் ரைட்டிங்ஸ் இருக்கு. ஓகே, புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட்டில் 2 இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே நான் காமிக்கிறேன். விவகாரிக் ஹிந்தி. ஸோ இங்கே பாருங்க, இந்த மாதிரி 10 பார்ட்ஸ் இருக்கும், 10 ஹெட்டிங்ஸ், மெயின் ஹெட்டிங்ஸ் இருக்கும். அந்த ஒரு லெட்டர் ரைட்டிங்குள்ளேயும் ஒன்று. இப்போ மூல்ய சூச்சி மாங்கனே லியே பத்திர, அதில் ஒன்று இருக்கு. மால் பேஜ்னியில் ஒன்று இருக்கு. சந்தர்ப்ப பத்திரில் ஒன்று இருக்கு. ஷிகாயத்தி பத்திரெல்லாம் பார்த்தீங்கன்னா 4th ஒன்லாம் பார்த்தீங்கன்னா 2 லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, டோட்டலாக நமக்கு லெட்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா 10 ஹெட்டிங்ஸ் தான் புக்கில். இப்போ இதுக்குள்ளேயே சப் ஹெட்டிங்ஸ் இருக்கு. 4thலேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே 2 லெட்டர் ரைட்டிங்ஸ் வருது. ஸோ கவுண்டிங். ஸோ இதை நான் லெட்டர் ரைட்டிங் வந்து எந்தெந்த கொஷின்ஸ்னு சொல்கிறேன், அதை நீங்கள் புக்லேயே கூட மார்க் பண்ணிக்கோங்க. கைடு இருந்ததுன்னா கைடில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பட் ஹெட்டிங் வந்து இதுதான் உங்களுக்கு. ஸோ இதில் எந்தெந்த லெட்டர் ரைட்டிங் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் புஸ்தகோं की वर्तमान मूल्य सूची मांगते हुए. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் ரீட் பண்ணிக்கோங்க. नेक्स्ट सेकेंड वन हिंदी पुस्तक मगरिब केंद्र नई दिल्ली की ओर से लोक भारती प्रकाशन इलाहाबाद को पत्र लिखिए. सो இது सेकेंड वन रीड பண்ணிக்கோங்க. नेक्स्ट அதோட பாத்தீங்கன்னா 4th वन वाराणसी के श्रीराम टेक्सटाइल की ओर से माल बेचने में. सो அது ஒன்னு. ஃபர்ஸ்ட், செகண்ட், 4th. नेक्स्ट அதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9th वन प्रमोद बुक हाउस इलाहाबाद की ओर से रजिस्ट्री पार्सल, रजिस्टर्ड சொல்றோம், அதுதான் ரெஜிஸ்ட்ரி பார்சல் के न मिलने की शिकायत, कंप्लेंट लेटर. இது ஒரு कंप्लेंट लेटर வந்திருக்கு.
नेक्स्ट पातीங்கன்னா 17th वन आपका मुंबई से चेन्नई स्थानांतरण हुआ है அதாவது உங்களுக்கு வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க இல்லையா சோ அந்த ஒரு பிரான்ச் டு ஒரு பிரான்ச் நம்ம அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது சோ அது ரிலேட்டடான உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் கொடுத்திருக்காங்க नेक्स्ट 19th ன்னு பாத்தீங்கன்னா महात्मा गांधी विद्यालय टी नगर की हिंदी अध्यापक की आवश्यकता அதாவது हिंदी टीचर தேவன் கொடுத்திருந்ததுக்கான அப்ளிகேஷன் நீங்க எப்படி போடணும் அப்படின்றது 19th वन ஓகேவா சோ என்னென்ன ரீட் பண்ண போறோம் மார்க் பண்ணிக்கோங்க फर्स्ट वन सेकंड वन हिंदी पुस्तक स्टार्ट आगुது नेक्स्ट 4th वन वाराणसी नेक्स्ट 9th वन प्रमोद बुक हाउस एंड देन 17th वन आपका मुंबई से चेन्नई नेक्स्ट महात्मा गांधी विद्यालय सो இந்த ஆறு லெட்டர் ரைட்டிங் வந்து நல்லா தரோ பண்ணிக்கோங்க ஓகேவா சோ இது வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்டிட்டே இருக்குது ஓகேவா சோ இதுல நம்ம ஈஸியா வந்து 15 மார்க் நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணிரலாம் नेक्स्ट பாத்தீங்கன்னா प्रिसाइज राइटिंग निम्नलिखित गद्यांश के एक दिहाई में संक्षिप्त रूप लिखिए அதாவது இங்க ஒரு பாராகிராஃப்ஸ் கொடுத்துருவாங்க இதுக்கு நீங்க संक्षिप्त प्रिसाइज राइटिंग எழுதணும் இதுக்கு 10 மார்க் உங்களுக்கு இருக்கு எக்ஸாம்ல ஓகேவா சோ இதுக்கு நம்ம என்னென்ன லெசன்ஸ் படிக்கலாம்ன்றத பார்க்கலாம் சோ இதெல்லாம் லெசன் நம்பர்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு प्रिसाइज राइटिंगல அதாவது संक्षिप्तीकरण அப்படினு இருக்கும் உங்களுக்கு இதுமே அந்த விவகாரிக் ஹிந்தியிலே உங்களுக்கு அந்த प्रिसाइज राइटिंग ஆல்சோ இருக்கு சோ நீங்க புக்லயே கூட அந்த லெசனை வந்து நீங்க மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா எத்தனை லெசன்ஸ் நம்ம படிக்கணும் சோ அந்த லெசன்ஸ் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வெச்சுக்கோங்க சோ அப்ப உங்களுக்கு ரீட் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் சரியா சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு अनुवाद अभ्यास என்ற புக்ல வந்து संक्षिप्तीकरणலாம் இருக்கும் अनुवाद अभ्यास ट्रांसलेशन இது வந்து ஃபுல்லா டிரான்ஸ்லேஷன் இருக்கு சோ நான் संक्षिप्तीकरण வந்து உங்களுக்கு கைட்ல தான் காமிக்கிறேன் சோ நீங்க லெசன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சரியா सो संक्षिप्तीकरण के फर्स्ट लेसन सेकंड लेसन थर्ड फोर्थ सेवेंथ एंड देन सिक्स्थ ओकेवा திருப்பி சொல்றேன் என்னென்ன லெசன்ஸ்னா ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் थर्ड लेसन फोर्थ लेसन सेवेंथ लेसन and then sixth lesson ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் थर्ड फोर्थ அதோட 6th and 7th சோ டோட்டலா அந்த ஆறு லெசனோட संक्षिप्तीकरण பாத்துக்கோங்க இது ஆல்ரெடி உங்களுக்கு பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கும் எப்படி प्रिसाइज राइटिंग எழுதணும்ன்றது அவங்க பாராகிராஃப் கொடுத்துருவாங்க நீங்க என்ன பண்ணணும் சோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு பக்கி பிரதி ஓகேவா சோ இதுல தீயே கையே எவ்வளவு கொடுத்திருக்காங்க வேர்ட்ஸ் காஷி இது வந்து ஹெட்டிங் கொடுக்கணும் காஷி நகரி குங்டேன்றது ஹெட்டிங் அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும் लिखेगा यानी நீங்க எத்தனை லைன்ஸ் அது எழுதி இருக்கீங்களோ இதனுடைய கவுண்டிங் வேர்ட்ஸ் ஓகேவா சோ இவ்ளோ பெரிய பாராகிராஃப்ஸ் நம்ம ஷார்ட்டா ஒரு 4 to 5 லைன்ஸ்க்குள்ள அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும் இதுக்கு தான் நமக்கு 10 மார்க்ஸ் வந்து கிடைக்க போகுது ஓகேவா சோ இதெல்லாம் ப்ராப்பரா நீங்க எழுதணும் எக்ஸாம்ல சோ எவ்வளவு வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க நீங்க எவ்வளவு வேர்ட்ஸ் ரைட் பண்ணிருக்கீங்க அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும் சரியா நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் பார்ட் பாத்தீங்கன்னா இந்த லெசன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க सो ट्रांसलेशन हिंदी टू तमिल அதாவது अपनी प्रांतीय भाषा में अनुवाद हिंदीல கொடுத்துருவாங்க நீங்க வந்து தமிழ்லயோ இல்ல இங்கிலீஷ்லயோ நீங்க எக்ஸாம்ல எழுதுறது ஓகேவா சோ இதுல எந்தெந்த லெசன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் लेसन 1 नेक्स्ट பாத்தீங்கன்னா लेसन 2 बौद्धिक और आध्यात्मिकல ஸ்டார்ட் ஆகும் नेक्स्ट फोर्थ लेसन பாத்தீங்கன்னா व्यापारिक क्षेत्र व्यापारिक उपज पैदा करने के स्टार्ट ஆகும் नेक्स्ट फिफ्थ लेसन निर्भयता का उदय नेक्स्ट அதோட 8th लेसन सो 8th लेसन इतिहास बताता है कि ओकेवा सो திருப்பி சொல்றேன் இந்த லெசன்ஸ் हिंदी टू तमिल ट्रांसलेशन வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் फोर्थ फिफ्थ and then 8th lesson ஓகேவா ஃபர்ஸ்ட் செகண்ட் 4 5 8 இந்த 5 லெசன் உடைய டிரான்ஸ்லேஷன் நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் தமிழ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன்
எந்தெந்த லெசன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 9th ஒன், 14th ஒன். ஓகேவா? ஸோ தமிழ் டு ஹிந்தி எந்தெந்த லெசன்ஸு ஒன் செகண்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th லெசன், 9th லெசன், 5th லெசன், 14th லெசன். ஓகேவா? ஸோ இந்த 6 லெசனுடைய டிரான்ஸ்லேஷன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கே நம்ம மார்க் பார்த்துருவோம். இதில் ஹிந்தி டு தமிழ் வந்து 10 மார்க் உங்களுக்கு, தமிழ் டு ஹிந்தி அதுவும் 10 மார்க்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாமில் ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்லேஷன் ஆல்சோ நம்ம பார்த்துட்டோம் எது ரீட் பண்ணுறதுன்றது. ஸோ இதோட உங்களுக்கு வந்து செகண்ட் பேப்பர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ செகண்ட் பேப்பரில் என்னென்ன கிராமர் பார்த்தோம், அண்ட் தென் அந்த ஒன் வேர்ட் கிராமர்ஸ், எஸ்ஏ, லெட்டர் ரைட்டிங், ப்ரிசைஸ் ரைட்டிங், டிரான்ஸ்லேஷன். ஸோ இந்த பார்ட் எல்லாமே உங்களுக்கு பேப்பர் 2ல வந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். தேர்ட் பேப்பர்ன்றது ஃபுல்லாகவே இது தமிழ், உங்களுக்கு தமிழ் எடுத்திருக்கவங்களுக்கு தான் இது மெயின்லி. ஃபுல்லாகவே தேர்ட் பேப்பர் 100 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு தமிழ் தான் இருக்க போகுது. சரியா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 2 பார்ட் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு மலர் செண்டு அப்படின்றது ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ மலர் செண்டுன்னு ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இலக்கிய கனிகள். ஸோ 2 புக்கு உங்களுக்கு இருக்கும் தமிழ் பேப்பருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இலக்கிய கனிகள்லேருந்து வரும், செகண்ட் பார்ட் வந்து மலர் செண்டுன்ற புக்கில் இருந்து வரும். ஸோ இதை தான் நான் இப்போ அந்த கைடில் காமிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ இலக்கிய கனிகளில் எந்தெந்த லெசன்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 10 லெசன்ஸ் கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம என்ன படிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் மாடல். ஸோ ராஷ்டிரபாஷா விஷாரத் பூர்வ 3. ஸோ மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ், அதே 3 ஹார்ஸ் பேப்பர் தான். ஸோ இதில் 2 பிரிவு இருக்கும், பிரிவு 1, பிரிவு 2ன்னு இருக்கும். ஓகே. ஸோ பிரிவு 1ல் இங்கே நல்ல கொஸ்டின் படிங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மதிப்பெண் சமம். மதிப்பெண் சமம்னா என்ன அர்த்தம்? 100 மார்க் இல்லையா? நீங்கள் எத்தனை கொஸ்டின் எழுதணும்னா 5 கொஸ்டின் எழுதணும். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 20 மார்க் நமக்கு எக்ஸாமில். ஸோ டோட்டலாகவே 5 கொஸ்டின் தான் நம்ம எழுத போகிறோம். ஒரு கொஸ்டினுக்கு 20 மார்க், அதுதான் மதிப்பெண் சமம்னா ஒரு கொஸ்டினுக்கு 20னா 5 கொஸ்டினுக்கு 100 மார்க் உங்களுக்கு வந்துடும். இது எப்படி நீங்கள் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு பிரிவில் 2 வினாக்களுக்கு மற்றொரு பிரிவில் 3 வினாக்களுக்குமாக மொத்தம் 5 வினாக்களுக்கு விடை தருக. விடை ஒவ்வொன்று 3 பக்கங்களுக்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். அப்போ 2 வினாக்களுக்கு ஏதேனும் ஒரு பிரிவில், அதாவது பிரிவு 1ல் நீங்க 2 எழுதிட்டீங்கன்னா பிரிவு 2ல 3 எழுதணும். இல்ல பிரிவு 1ல 3 எழுதிட்டீங்கன்னா பிரிவு 2ல 2. ஸோ மொத்தமே 5 கொஸ்டின் தான் கணக்கு வரணும். பட் இதுல 2னா இதுல 3 எழுதணும். இதுல 3 எழுதிட்டீங்கன்னா இதுல 2 கொஸ்டின் எழுதணும். ஸோ ஓகேவா? அதுதான் இந்த ரூல்ஸ். ஸோ பிரிவு 1க்கு நம்ம எந்தெந்த லெசன்ஸ் படிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 5 லெசன் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. திருமந்திரம், தம்பியர், இலக்கிய கரும்பு, திலகவதியார், மதுரை நகர். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். உள்ள படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டென்ட் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? எந்தெந்த லெசன் படிக்க போறோம்? இலக்கிய கனிகள்ன்றது பிரிவு 1ல கேட்க போறாங்க. அதுக்கு திருமந்திரம், தம்பியர், இலக்கிய கரும்பு, திலகவதியார், மதுரை மாநகர், இந்த 5 லெசன் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுலயே நமக்கு பாருங்க 40 மார்க்ஸ், ஒரு ரோமன் லெட்டர் படிச்சாலே 40 மார்க்ஸ் நமக்கு ஈஸியாக கவர் ஆயிடும். நெக்ஸ்ட் பிரிவு 2ல நான் உங்களுக்கு கொஸ்டின் சொல்றேன். பிரிவு 2ன்றது வந்து உங்களுக்கு அந்த மலர் செண்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுலேயே 6 பார்ட் இருக்கு மலர் செண்டுல. அதாவது இக்கால கவிமலர்கள்னு ஒன்று இருக்கு, இக்கால கவிமலர்கள் மரபு ஒன்று, காப்பிய கவிமலர்கள், இடைக்கால கவிமலர்களில் உள்ளடக்கம் ஒன்று இருக்கு. அடுத்தது பக்தி கவிமலர்களில் உள்ளடக்கம், சங்ககால கவிமலர்களில் உள்ளடக்கம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம எந்தெந்த கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, பிரிவு 2க்கு இது ஆக்சுவலி பிரிவு 2ல பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு இடம் சுட்டி பொருள் விளக்குக மாதிரி கேட்பாங்க. அந்த இடம் சுட்டி பொருள் விளக்குக நீங்க அட்டன் பண்றதுன்னா 5 இடம் சுட்டி பொருள் விளக்குக இருக்கும். அதுல நீங்க எவையேனும் 4 இருக்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம். அதாவது நீங்க கொஸ்டினுக்கு பதில் இது இடம் சுட்டி பொருள் விளக்குகவும் அட்டன் பண்ணலாம். ஏன்னா அதுவே ஒரு கொஸ்டினா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல 4 எழுதணும் நீங்க இது அட்டன் பண்றதா இருந்தா. ஓகேவா? ஸோ இல்லை எனக்கு உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் தெரியும்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் எழுதலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க, இதுல 4 கொடுத்துருக்காங்க, இதுலயும் 4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
ஸோ இப்போ பிரிவு 2ல நீங்கள் இடம் சுட்டி பொருள் விளக்கு இருந்துச்சுன்னா இடம் சுட்டி பொருள் விளக்குக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம். அதுவுமே உங்களுக்கு புக்கில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இடம் சுட்டி பொருள் விளக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது டோட்டலாக 13 லெசன்ஸ் இருக்குது. ஸோ இதில் 13 லெசன்ஸில் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 6 லெசன் நீங்கள் இடம் சுட்டி பொருள் விளக்கு தரவு பண்ணிக்கலாம். பட் இல்லை மேம் அது இடம் சுட்டி பொருள் விளக்கு கஷ்டமாக இருக்குன்றவங்க நான் சொல்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் படித்தாலே இடம் சுட்டி பொருள் விளக்குக்கு நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேவா. ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இடம் சுட்டி பொருள் விளக்குக்கு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுத்துரும். ஏன்னா அது மார்க்கும் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியாது. பட் எஸ்ஏவாக நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்னென்ன கொஷின்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ அது எதில் வருதுன்னா இக்கால கவிமலர்களில் பாரத சமுதாயம். ஓகே, மார்க் பண்ணிக்கோங்க. பாரத சமுதாயம்ன்றதுல வருது கொஷின். இங்கே பாருங்க, இந்த இக்கால கவிமலர்களில் கண்ணபெருமானே அப்படின்ற டாபிக் இருக்கு இல்லையா, அதில் செகண்ட் லெசன் பாரத சமுதாயம் என்னும் தலைப்பில் பாரதியார் நம் பாரதத்தின் பெருமை எவ்வாறு வர்ணிக்கிறார் அப்படின்ற கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th லெசன் தென்றல்ல வருது. அதாவது பாரத சமுதாயம் செகண்ட் லெசன், நெக்ஸ்ட் 4th லெசன் தென்றல், நெக்ஸ்ட் 5th லெசன் தேசம் ஒன்று தேசியம் ஒன்று கண்ணதாசனோடது. அதோடு இடைக்கால கவிமலர்களில் பார்த்தீங்கன்னா குற்றால குறவஞ்சி. ஸோ குற்றால குறவஞ்சி எப்படி கேட்பாங்கன்னா அந்த சிங்கனும் சிங்கமும் இடையே நடந்த உரையாடல் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா. ஸோ குற்றால குறவஞ்சினும் கேட்கலாம், சிங்கம் கேட்டாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கூடர் பள்ளு, மூத்த பள்ளிக்கும் இளைய பள்ளிக்கும் இடையே நடந்த உரையாடல் கேட்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பெரிய புராணத்தில் அப்புறம் அப்பூதி அடிகளும். ஸோ அப்பூதி அடிகள் நாவுக்கரசரிடம் கொண்டிருந்த அன்பை பற்றி இதில் வர்றது பெரிய புராணத்தில். அந்த கொஷின் உங்களுக்கு வந்து கேட்பாங்க, எந்த அளவுக்கு ஒரு அன்பு வச்சிருந்தாரு அப்படின்றது தான் உங்களுக்கு அதில் கேட்குது 71ல். இங்கே பாருங்க எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படின்னா, அப்பூதி அடிகள் நாவுக்கரசரிடம் கொண்டிருந்த அன்பினை விளக்குக. அதுதான் நமக்கு பெரிய புராணம் இந்த ஹெட்டிங் கீழே நமக்கு வருது. நெக்ஸ்ட் அனுமனது விண்ணப்பம், இதுவும் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அனுமனருடைய விண்ணப்பம். ஓகேவா. அடுத்தது அபிமன்யு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே வில்லி பாரதத்தில் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, அபிமன்யுவின் வீர போரையும் வீர மரணத்தையும் குறித்து எழுதுக அப்படின்றது தான் கொஸ்டினாவே வரும். அது வில்லி பாரதம் என்ற ஹெட்டிங் கீழே ஆழி வியூகமும் அர்ஜுனன் குமாரனும். ஸோ அந்த டாப்பிக்கில் கொஸ்டின் இந்த எப்படி கேட்பாங்கன்னா அபிமன்யோட வீரப்போரும் வீர மரணத்தையும் எழுத சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா இதுலேயே நம்ம இந்த 3 லெசன் நம்ம தரவு பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோமன் லெட்டர், இதில் எதுவும் இல்லை உங்களுக்கு. இந்த லாஸ்ட் ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா திருக்குறள் சொல்வன்மை, இதுவுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட நமக்கு முடிஞ்சிருச்சு கொஷின்ஸ். ஸோ என்னென்னன்றதை திருப்பி 1 செகண்ட் நம்ம பார்த்துருவோம். பாரத சமுதாயம், தென்றல், தேசம் ஒன்று தேசியம் ஒன்று, இதில் குற்றால குறவஞ்சி, முக்கூடர் பள்ளு, இதில் பெரிய புராணம், கம்பராமாயணம், வில்லி பாரதம், இந்த 3 இருக்கிற கொஷின் ஆன்சர்ஸ். அதோடு லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்வன்மை. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 9 கொஷின்ஸ் இதில் படித்தாலே நீங்கள் ஈஸியாக அதில் 3 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா இந்த கொஷின்ஸ் நீங்கள் படிக்கிறது ரொம்ப ஈஸி. பிரிவு 1ல் கூட நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் கட்டுரை மாதிரி. பட் இது வந்து ஃபுல்லாக கதை தான், நம்ம படிச்சுட்டு நம்ம ஓனாகவே எழுதலாம் இதில். ஓகேவா. ஸோ இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட வந்து உங்களுக்கு 3rd பேப்பர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதில் வந்து இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த காலமேக கவிமலர்கள் சொல்கிறோம்ல, இந்த காலமேக கவிமலர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டுடுறாங்க. எதுக்கு நான் இந்த கொஷின் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பிரிவு 1ல் 2 அட்டன் பண்ணிவிட்டு பிரிவு 2ல் 3 அட்டன் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் அந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் எழுதிட முடியும். இங்கே பாருங்கள், இதில் காலமேக கேட்டிருக்கேன்னா இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், உங்களுக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இதனால் உங்களுக்கு ஸ்டோரின்றதுனால இதுலேயே நீங்கள் 3 அட்டன் பண்ணிவிட்டு அதில் 2 அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த காலமேக கவிமலர்கள் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துட்டு மீனிங் இருக்கும். பட் நீங்கள் லைன்ஸ் எழுதி மீனிங் எழுத வேண்டாம், ஜஸ்ட் அதனுடைய பொருள் மட்டும் எழுதினீங்கன்னா போதும். ஸோ டோட்டல் எத்தனை இருக்குன்னா 8 இருக்கு. 8 பாடல்கள் இருக்கு. அந்த 8மே
8 பொருள் எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அதோட காலமிக கவிமலர்களையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக 10 கொஷின்ஸ் நம்ம வந்து இதுக்கு படித்தாலே ஈஸியாக நம்ம வந்து 60 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். படிக்கலாமா இல்லையா உங்களுக்கு? ஸோ 10 படித்தா நமக்கு 60 மார்க் கிடைக்குதுன்னா ஷுவராக நல்லா தரவு பண்ணி எழுதி பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு 3rd பேப்பர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ எஸ்பெஷலி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும். ஓகே.